டூடு, என்ன பூபு? எனக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி நான் உன்னை மறந்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இவ்வளவு சும்மா வார்த்தை கூட சொல்லாத. ஏய், சிரிக்கிற தானே? சிரிக்கிறேன் நானு. எருமை தெரியும், நீ அப்படியே சிரிச்சிட்டு உடனே அப்படியே பல்லு கடிக்கிற மாதிரி அப்படியே சமாளிக்கிறியா? ஏய், சும்மா சிரிச்ச நீ வேற. அதெல்லாம் எப்படி நடக்கும் சொல்ல? அப்படிலாம் ரியல் லைஃப்ல நடந்தா நான்லாம் உண்மையா எனக்கெல்லாம் கண்டிப்பா பாருங்க பாரு, சிரிக்கிற பாரு. அப்ப கூட சரி. உள்ள இருக்கிறது தான் வரும். இப்போ இது நான் கேட்குறேன் உங்ககிட்ட, நீ சொல்லு. உண்மையாவே எனக்கு திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், அப்போ நீ என்ன பண்ணுவ? உனக்கு அப்படி ஆச்சுன்னா நான் உன் கூடவே இருந்து உன்னை பார்த்துப்பேன். நான் டெய்லி சொல்லி புரிய வைப்பேன் நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணோம் அப்படின்ட்டு. சரியா? உன்ன மாதிரி கிடையாது ஒண்ணு நானு. அவ்வளவுதான், அதை தான் பண்ண போறேன் நானும். அப்படியே உடனே மாத்திர பத்தியா? இதை நான் கேட்டப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே இந்த பதில? ஏய், பெண்கள்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடலாம் சரியா? ஆண்கள் அந்த மாதிரி பதில் சொல்ல முடியாது. எது சொன்னாலும் யோசிச்சு தான் பேச முடியும். ஏதாவது பேசி யார் செருப்பால் அடி வாங்குறது? நல்லா பேச கத்துக்கிட்டுடா. எதுக்கு கேட்டேன்னா, ஃப்ரெண்ட் நேத்து ஒரு மூவி போயிருக்கா. அந்த படத்துல இப்படி நடந்திருக்கு. ஆனா படத்துல இது மட்டும் இல்ல, இன்னும் ட்விஸ்ட் எல்லாம் சேர்ந்து நடந்திருக்கு. அதான் உங்ககிட்ட கேட்டு பார்த்தேன். நம்ம போலாமா அந்த மூவிக்கு? லீவ் தானே, சரி போலாமா? ஹலோ மக்களே, அப்படி நானும் ஹிட்டனா இருக்கேன். என்னோட ஒய்ஃபும் சேர்ந்து பார்க்க போன படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படம் சீரியஸாகவே சொல்கிறேன், தலைவனோட மியூசிக்காகவே போகலாம். ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட ஒரு கம்பேக்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரு பிஜிஎம்மே தனித்தனியாக கேட்குது. அவ்வளோ அழகாக நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். இதில் நடிச்சிருக்க 3 பேருமே டெபியூட் மூவி அப்படின்னு சொல்லவே முடியாது. சீரியஸாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய பெர்ஃபார்மன்ஸும் தனித்தனியாக சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி நம்ம மதும்கேஷ் ப்ரோவோட ஆக்டிங்கை எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த ஒரு கேரக்டர் மட்டும் எனக்குள்ள ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. தமிழ் சினிமாவில் 3ஆம் பிறை, கஜினி இந்த மாதிரி காதல் மூவி பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு படம் முடிக்கிறப்போ என்னால் சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ட் இருந்துச்சு. இந்த லவ் கூடவே நம்ம எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஒரு ஆக்டிங், ஒரு ஃபன்னோட சேர்ந்து செம்மையா இருந்துச்சு. சீரியஸா முக்கியமான விஷயம், இந்த படம் ஓடிடியில் வரும், வெயிட் பண்ணி பார்க்கலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஹாரிஸ் சாரோட அந்த பிஜிஎம் ஒவ்வொன்றும் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு புரியும். ஃபைனலி நம்ம டேரக்டர் ஏஎல் விஜய் சார் மதரசப்பட்டினம் தெய்வ திருமகள் எடுத்து கம்பேக் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அந்த ஃபைனல் சீன் வரும்போது சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் கண் கலங்கி கிளாப் பண்ணிட்டு தான் வெளியே வருவீங்க. ஸோ இந்த மாதிரி படத்தை மிஸ் பண்ணாதீங்க, இப்போவே தியேட்டரில் போய் பாருங்கள்.